ஓம் சாந்தி. நான் இந்த சரீரம் என்ற கோவிலில் இரு புருவங்களுக்கு மத்தியில் பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் என்னை ஆன்மீக அலங்காரம் செய்து கொள்வதற்காக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். தந்தை இனிமேலும் இனிமையான சாக்ரீனாக இருக்கின்றார். ஆகையால் நான் அனைத்து வீணான விஷயங்களையும் விட்டுவிட்டு தந்தையை நினைவு செய்து இனிமையான சாக்ரீனாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. நான் தந்தையிடத்தில் ஸ்ரீமத்தை பெற்று எதிர்காலத்தில் அமைச்சர்களின்றி முழு உலகையும் ராஜ்யம் செய்யும் சம்ஸ்காரத்தை நிறைத்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் எதிர்காலத்தில் ராஜ்யம் நடத்துவதற்கான ஸ்ரீமத்தை பெறுவதற்காக வந்திருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து அரைக்கல்பம் வரை யாரிடத்திலும் ஆலோசனை பெற வேண்டிய அவசியம் இல்லாதவாறு ஸ்ரீமத்தை பெறுகின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலமாக சுகதாமத்திற்கு தகுதியானவனாக ஆகிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் சதா காலத்திற்கும் சுகதாமத்திற்கு எஜமானர்களாக ஆக்கக்கூடிய தந்தையின் எதிரில் வந்திருக்கின்ற ஆத்மா. நான் என்னை அடிக்கடி ஆத்மா என்று நிச்சயம் செய்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை எடுத்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் உண்மையில் சாந்திதாமத்தில் வசிக்கக்கூடிய ஆத்மா. நான் தந்தையின் மூலமாக என்னுடைய புத்தியின் பூட்டை திறந்து கொள்கின்ற ஆத்மா. முதலில் நான் தான் நடிக்க வருகின்ற ஆத்மா. நான் இப்போது தந்தையின் எதிரில் இருக்கின்றேன் என்ற மிகுந்த போதையில் இருக்கின்ற ஆத்மா. நான் முதலில் தேவி தேவதையாக இருந்த ஆத்மா. நான் சத்தியுக ஆரம்பத்தில் நடிப்பதற்காக வந்திருக்கின்ற ஆத்மா. நான் உலகிற்கு எஜமானர் மகாராஜா மகாராணியாக இருந்த ஆத்மா. நான் எப்படி ராஜ்யம் செய்வது என்று இப்போது கற்றுக்கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் ஸ்ரீமத் மூலம் சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானவனாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. நான் இப்போது புத்துணர்வு அடைந்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது ஆத்ம அபிமானியாக ஆகின்ற ஆத்மா. நான் ஒரு சரீரத்தை விடுத்து மற்றொரு சரீரம் எடுத்து நடிக்கின்ற ஆத்மா. தந்தை வந்திருப்பதே எனக்கு ஆஸ்தி கொடுப்பதற்காக. நான் எல்லையற்ற தந்தையிடம் ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான்
அதிக காலம் நடிப்பு நடித்து இப்போது ஆஸ்தி அடைவதற்காக மீண்டும் வந்து தந்தையை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் எதுவரை வாழ்கின்றேனோ அதுவரை முயற்சி செய்கின்ற ஆத்மா. நான் ஞான அமிர்தம் பருகிக்கொண்டே இருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது கடைசி பிறவியில் இருக்கின்ற ஆத்மா. நான் இல்லற விவகாரத்தில் இருந்தாலும் அவசியம் முயற்சி செய்கின்ற ஆத்மா. நான் என்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்து தந்தையை மட்டும் நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் மற்ற அனைத்து விஷயங்களையும் விடுத்து மிக இனிமையான சாக்ரீனாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. நான் சதோப்பிரதானமாவதற்காக நினைவு யாத்திரையில் இருக்கின்ற ஆத்மா. நான் முயற்சி செய்து தந்தையை நினைவு செய்து கரைகளை நீக்கிவிடுகின்ற ஆத்மா. சீதையாகிய நான் நினைவின் மூலம் தூய்மையாக ஆகின்ற ஆத்மா. நான் ஒரே ஒரு ராமரிடம் யோகம் வைத்து தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆகின்ற ஆத்மா. நான் ஞான ரத்தினங்களினால் எனது பையை நிரப்பிக் கொள்கின்ற ஆத்மா. நான் தூய்மையாக ஆகி தந்தையின் கூடவே செல்கின்ற ஆத்மா. நான் இப்போது கலங்கரை விளக்கு போன்று இருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது அனைவருக்கும் வழி கூறுகின்ற ஆத்மா. நான் சேனையாக இருந்து முன் சென்று வழி நடத்தி வழி கூறக்கூடிய ஆத்மா. நான் விநாச காலத்தில் பரமபிதா பரமாத்மாவின் மீது அன்பான புத்தியுடையவனாகி வெற்றி அடைகின்ற ஆத்மா. நான் அன்பான புத்தியுடையவனாகி உயர்ந்த பதவியை அடைகின்ற ஆத்மா. நான் எவ்வளவு முடியுமோ தந்தையை நினைவு செய்யும் முயற்சி செய்து தூய்மையானவனாக ஆகின்ற ஆத்மா. நான் ஒரு தந்தையிடத்தில் உண்மையான அன்பு வைத்து தந்தைக்கு சமம் இனிமையான சாக்ரீனாக ஆகின்ற ஆத்மா. நான் சதா ஞான சூரியனின் எதிரில் இருக்கக்கூடிய உள்நோக்கு முகமுடைய சுமாந்தாரி ஆத்மா. நான் சதா ஞான சூரியன் தந்தையின் எதிரில் இருந்து ஞான சூரியனின் அனைத்து குணங்களின் கிரணங்களை எனக்குள் அனுபவம் செய்கின்ற ஆத்மா. நான் சதா அன்பான புத்தியுடையவனாகி ஞான சூரியனின் எதிரிலிருந்து உள்நோக்கு முகம் மற்றும் சமானத்தின் அனுபவத்தில் இருக்கின்ற ஆத்மா. நான் சண்டை சச்சரவுகளின் மலையை கடப்பதற்கு சதா பறக்கும் கலையில் பறந்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான்
தூய்மையற்ற விதையை கூட முடித்துவிட்டு சம்பூர்ண தூய்மையாக ஆகின்ற ஆத்மா. நான் பூஜ்ய ஆத்மா. நான் இந்த சரீரம் என்ற கோவிலில் வீற்றிருக்கிறேன் என்ற நினைவில் சதா இருக்கின்ற ஆத்மா. இவ்வாறாக இன்று பாப் தாதா கொடுத்த ஒவ்வொரு சுமானங்களையும் நான் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.